ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 10, 11, 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா மொத்தமாக சேர்த்து போகிறோன்னா என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு வியூஸ் போல. அதே மாதிரி இது என்னாலையும் சிங்கிளாகவும் போடாமல் இருக்க முடியல. ஸோ இதை தனித்தனியாக பண்ணியிருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியே ஆகிறதுனால தான் நான் மொத்தமாக பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த கட்ட எபிசோட்ஸ் எல்லாம் கூட இப்படி தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்துருங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க சீரிஸ். ஸோ முக்கியமான விஷயத்தையும் நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். ரீசெண்டாக தமிழ் டப் வந்துச்சு. ஸோ அந்த தமிழ் டப்பை நான் பார்த்தேன். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்ன மனநிலைமையில இருந்தீங்க என்ன மாதிரி தான் இருந்தீங்களா இல்ல நீங்க தனி உலகத்துல இருந்தீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் கடைசியில பேசி வச்சிருப்பேன் ரொம்ப. ஸோ அந்த கடைசி செஷனை போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு கதைக்குள்ள பாத்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ரொம்ப நிறைய த்ரில்லிங்கான திருப்பு முனைகள்லாம் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? F8 சொல்லக்கூடிய இடத்துல ஹீரோ சொன்னது போலயே அந்த காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. சின்ன ஒரு சேலஞ்ச் எக்ஸாம் தான். அதுல நம்ம நினைச்சவும் ஹீரோவும் கலந்துக்குதுல சூட போயிட்டு ஹீரோவை பார்ப்பான். என்ன கொஞ்சம் நீ கூட இதில் கலந்துட்டு இருக்கியா? சூப்பரா. ஆமா பார்த்தேன் உன் குரூப் இங்க வந்திருக்க போலியாடா சூடு. ஆமா எங்களுக்கு சூப்பரா வேலை செய்யறாங்க. கண்டிப்பா கேம் பாயிண்ட்ஸ்ல எடுக்க போறோம் பேர். ஆனா பிரச்சனையா வந்து காஞ்சி தான். என்னன்னே தெரியல, வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அப்புறம் அவனை கவனிக்க ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் அவனுக்கு கிட்ட நடக்கிற என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ள அவன் வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கானு. ஒரு அவன் சரியாயிடுவான். இப்போ என் கவலையே இங்க இருக்கிற சேலஞ்ச் மட்டும் தான். இந்த இடத்துல என்ன பண்ணி என்ன கேள்வி கேட்டு என்னத்த ஆன்சர் சொல்லி என்ன கேம் ஒண்ணுமே புரியலையப்பா. உண்மைதான், கண்டிப்பா நாங்க எல்லாமே நீ ஜெயிச்சிருவா. எனக்கு அது நல்லா தெரியும். இல்லடா அது கேமோடைய கேட்டகரியை பொறுத்து தான். எனக்கு எந்த விஷயத்துல அதிகமா தெரியுமோ அந்த விஷயத்துல தான் என்னால ஆன்சர் பண்ணி ஜெயிக்க முடியும். தெரியாத விஷயம்னா நான் தோத்துருவேன். சரி ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தா என்னமோ கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. டாபிக் என்னன்னு பார்த்தா அனிமே நேம் அனிமேவா. அப்புறம் பார்த்தா டிவில டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அனிமேவோடைய பேரை சொல்லி அப்புறம் அதோடைய எபிசோட் 13 என்ன டைட்டில்ன்றது கேட்கறாங்க. இதெல்லாம் ஒரு டெஸ்ட் கேள்வின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா நம்ம சூட கூட இருக்கிற கேங்க பையனுக்கு இதெல்லாம் ஈஸி பாவலாம் தப்ப மட்டும் முடிச்சிடும் பாருன்னு சொல்லிட்டு அவன் தட்டி தூக்கிறான் பாயிண்ட். ஹீரோ யோசிக்கிறான் என்னடா இது அனிமே உலகத்துல இருக்கும். ஒரு வழியா பார்த்தா சூடோடைய டீம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டானுங்க. அதுல சூப்பரா காஞ்சி உன பக்கம் எதையும் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும் போது சூடவும் கேட்பான், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா ஜெயிச்சிட்டோம் சூப்பர் தான். நினைச்சு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு சேலஞ்ச் ரொம்ப டஃபா இருந்த மாதிரி இல்ல. ஆமாமா நமக்கு என்ன அனிமே பத்தி அவ்வளவு தெரியுமா? ஹீரோ சூடோடைய குரூப்பை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து நினைச்சவும் நீ என்ன அவங்க குரூப்பை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல. கொஞ்சம் செம்பாய் நீ என்ன நினைக்கிறேன்? அந்த குரூப்ல கீழே உட்காந்துட்டு இருக்கிற மட்டும் ஏதோ ரொம்ப குழம்பு போயிருக்க மாதிரி நான் யோசிக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லையா? அவனுக்கு பிசிக்கலா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்களா? அதை பத்தி நீங்க கவலைப்படுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காங்க? அப்படிலாம் கிடையாது, எனக்கு டைம் இல்ல. நீ கேட்டதுனால சொல்லிட்டு இருக்கேன். 4வது சொல்லக்கூடிய இடம் கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ ரெடியா இருந்துக்கோ கிளம்புறதுக்கு. அப்போ உங்க கூட வரணும்ன்றீங்களா? இல்ல நான் உன்னுடைய டேப்லெட்ல அந்த எந்த இடம்ன்றது எக்ஸாக்டா பார்த்து சொல்லு, ஒன்னா போலாம். அதுக்காக தான் கேட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஹீரோ கிட்ட தைரியமா காமிப்பான். திறமையும் பார்த்து ஹீரோவும் அவளும் ஒரே ஸ்கொயர் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சஸ் இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட G8 G9 தான். கண்டிப்பா அதுல நம்ம இன்னைக்கான பாயிண்ட் எடுக்காம விட்டுனா நிறைய மைனஸ் நமக்கு இருக்கு. கண்டிப்பா ஒரே டைம்ல நம்மளால ரெண்டுத்தையும் அட்டன் பண்ண முடியுமா தெரியாது. சரி அப்ப நம்ம இன்னைக்கு நைட் எங்க கேம்ப் போட போறோம்? நல்ல கேள்வி. சரி இங்க இருந்து H9 போவோம். அங்க கேம்ப் போட கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் சூடாவும் ஐனா போச்சு நீ H9 கேம்ப் போடுறதுக்காக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா அப்பனா நாங்களும் அங்க வரோம். ஏன்னா நாங்களும் அங்கதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அங்க பாக்கலாம் போயிட்டு வரணும். இன்னொரு பக்கம் ஹீரோவும் நினைச்ச கிட்ட கேட்பான், உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இவங்க கூட கேம்ப் போறதுல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சூடாக தான் இவங்க மேல பெருசா நம்பிக்கை இருக்காது. அப்புறம் H9 இவங்க கேம்ப் போட்டு இருக்கும் போது நனசேவை பத்தி கேக்குறாங்க. நீ கிளாஸ் டி பொண்ணாமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரொம்ப பர்ஃபெக்டான பொண்ணு மாதிரி தெரியுது. நீ எது கிளாஸ் டீல இருக்குன்னு புரியலையே. இல்ல எனக்குமே சில விஷயங்கள் வராது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் டி கிளாஸ் இருக்கேன். இருந்தாலும் நீ பார்க்கலாம் அப்படி இல்லமா. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணத்தினால அந்த இடத்துல இருக்கும். சூடோ அப்புறம் காஞ்சி எல்லாருமே அப்படிதான் ஒண்ணு மாதிரி தான். இங்க சூடோவும் ரெட்டாரோ எதுக்காக நீ நனசேவை இவ்வளவு நம்பி பேசிட்டு இருக்க? ஏன்டா எனக்கு பெருசா மேல நம்பிக்கை இல்லை ஆரம்பத்துல. இருந்தாலும் இந்த நைட் டைம்ல அவளை தனியா வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் அவளும் நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலன்றது எனக்கு புரியுது. ஏன்னா இந்த சூழல்ல நானே இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கையின் பேர்ல தான் எனக்கு இந்த இடத்துக்கு இடம் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்களை ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுனால என்ன மன்னிச்சிருங்க சூட செம்பாய். என்னடா ஆச்சு சூடோ இவ என்ன சொல்றா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அது பேசுற மாதிரி ஐடியா இல்ல. சரி விடு. காஞ்சி தான் பாவம் வந்ததுல இருந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா போல. நான் ஒன்னும் கிடையாது அப்படிலாம், நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஒன்னும் அப்படிலாம் கிடையாது. வந்ததுல இருந்து எந்த கேம்லயும் நீ சரியா மூஞ்ச கூட சிரிச்சு வச்ச மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. என்னதாச்சு உனக்கு சொல்றான்? சூட அதே கேள்வி கேட்க விடுங்கப்பா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இதை பார்த்து என்ன செய்ய உடனே ஆல்ரெடி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வழியில போய் கேட்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் எனக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்கு, என்ன ஆச்சு பிரச்சனை சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணாதான் அது மனசு ரிலாக்ஸ் ஆகும். இவன் உடனே புரிஞ்சுக்கின்னு வேற வழி இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவங்க எல்லாருமே இன்னும் துருவி கேட்கறாங்க. டே எது வந்தாலும் சொல்றா, எந்த மேட்டர் இருந்தாலும் நான் கேட்க தயாரா இருக்கும். ஆனா உன்ன பக்கம் நானே செய்வோம். அவரை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவரா விருப்பப்பட்டு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு கஷ்டப்பட்டு இருக்காரு நினைக்கிறன்ற மாதிரி அவர் சொல்றது கேட்ட உடனே சூடவும் அதுதான் உண்மையான்ற மாதிரி அவனை பார்த்துருப்பான். இதை கேட்ட உடனே அவனும் சரி உருடா ரியோட்டாரோ அவனே மனசு சரியில்லாம இருக்கான் பாத்துக்கலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அமைதியான பிறகு அவனே மனசு மாதிரி உண்மை என்னன்னா நான் ஒரு விதமான பொண்ணை லவ் பண்றேன். அவளை எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவளுடைய பேரு ஷினோஹாரா ஷாட்சுகி. முதல்ல
முதல்ல அவளை நான் வெறுத்தாலும் அவ என்ன வெறுத்தாலும், ஆனா இப்போ அப்படி இல்ல, எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கான விளக்கத்தை எப்படி எனக்கு கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது எனக்கு தெரியல. ஆனா இப்போ அவ என்ன வெறுத்துட்டு இருக்கின்ற விஷயத்தை என்னால ஏத்துக்கிட்டு இருக்க முடியல. என்ன விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட அவ குரூப்ல போய் ஜாயின் பண்ணிருக்கா. ஏய், இந்த விஷயம் தான் நீ ஆல்ரெடி வந்து பண்ணி அவளை ரொம்ப வெறுத்து வச்சிருந்தேன். எல்லாம் உன் மேலதானே தப்பு. நான் ஆரம்பத்துல சொன்னால இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துக்காதுன்னு. நீ கேட்கல, நான் என்ன பண்ணட்டும்? ஆனா இப்போ எனக்கு வேற வழி இல்ல. நான் அதெல்லாம் மாத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பண்ணது பெரிய தப்புன்றது இப்பதான் எனக்கு புரியுது. நானே சிவனோட பக்கம் என்னதான் ஆச்சுன்றது முழு விவரத்தை கேட்பேன். அப்புறம் ஃபுல் டீட்டெயிலா அவ சொல்லுவான். குமியான்னு சொல்லக்கூடியவன் அவன் அந்த பொண்ணை வந்து தான் குரூப்ல இழுத்துக்குன்னு கூட்டின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. என் கூட பழக மாட்டா. இப்போ கண்டிப்பா அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கும், அவளுக்குமே அவனை பிடிச்சிருக்கும்ன்றது எனக்கு இதுல இருந்து தெரியுது. நான் பெரிய தப்பு பண்ணி பெருசா உன்னை இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன நடந்ததோ அதை பத்தி நான் அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு என் மனசுல இருக்க விஷயத்தையும் சொன்னா கண்டிப்பா அவ என்ன புரிஞ்சுப்பான்னு நம்புறேன். இல்ல அவ வெறுத்து சொல்லிட்டா கூட எனக்கு அதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எப்படி இருந்தாலும் இதோடைய முடிவுல பெருசா ஏதோ பிரச்சனை சண்டை தான் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியுது. இதை யோசிச்சுதான் என் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ரொம்ப குழம்பு போயிருந்தேன். எதுலையுமே என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரியா, நான் நினைச்சது போல அவ நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ அவ என் கிட்ட இல்லையே. அப்படியே உன பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன செய்வோம், எங்க பாருங்க சம்பாய், உங்களுக்கு உண்மையிலேயே மனசார அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது கண்டிப்பா நீங்களா பண்ணிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையாவது அவ அமைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப பிரச்சனையை வந்து அவ கொமியாவுடைய குரூப்ல இருக்காவ. இதுக்கப்புறம் நான் அவளுடைய ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்க முடியும். அவளால இதுக்கப்புறம் என்ன பத்தின தப்பான எண்ணம் தான் அவளுக்கு தோணும். நான் வேற விதத்துல ஏதாவது முயற்சி பண்ணணும். என்ன மன்னிச்சிருங்க, இதை பத்தி எனக்கு பெருசு தெரியாது. பட் இருந்தாலும் நான் என் லைஃப்ல நடந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் தான் லைஃப்ல எவ்வளவு பிடிச்ச ஒரு பர்சனா இருந்தவங்களுக்கு இழந்தாலோ அதை பத்தி யோசிச்சு அங்க சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ல அந்த இடத்துல கண் கலங்குது. பார்த்ததுக்கு அங்க இருக்கிற காஞ்சிக்கும் மத்தவங்க எல்லாருமே புரிய வருது. முக்கியமா காஞ்சி தான். கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் அவகிட்ட பேசினா மட்டும்தான் எல்லாமே மாறும். நானா ஒன்னு நினைச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. அவ அழுதுக்குன்னு அந்த விஷயத்த சொல்லும் போது ஹீரோ உணர் பக்கம் அவளை பார்க்க இவ்வளவுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்காவான். அப்புறம் மூணாவது நாளே பார்த்தா ஹீரோவுடைய டென்ட் கிட்ட வந்துட்டு நம்ம நினைச்சேவும் அயனகோஜி செம்பாய் கண் முடிச்சிட்டீங்களா, ஒரு நிமிஷம் டென்ட் விட்டு நானே அவரை உள்ள வந்து போறேன். அப்புறம் வெளியே வந்த பிறகு நினைச்சேவும் அயனகோஜி செம்பாய், நேத்து நான் காஞ்சி செம்பாய் கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே வந்து என் மனசுல இருக்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க கிட்ட நீங்க வேதனை பண்ற மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஏதோ சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரியோ நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அந்த மாதிரியான நோக்கத்துக்காக எதுவும் சொல்லல. இதை இல்ல எனக்கு நல்லாவே புரியுது. உன் மனசுக்குள்ள இருந்த எல்லா விதமான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி சொல்லியிருந்தேன். அவன் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு மாத்திப்பான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இப்போதைய நிலைமையில நம்ம அவரை விட்டு பிரிஞ்சோன்னா அவர் திரும்பியும் தொடச்சி அதே மாதிரி இருப்பாரா இல்ல மாத்திப்பாரா? எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரன்றது. கண்டிப்பா அவன் மாத்திப்பான். என்ன சூட அவன் கூட இருக்கான். நம்ம எப்பவுமே அவன் கூட இருக்க முடியாதுல்ல. ஆமா, மேபி இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா அவங்க கூட போயிட்டு தங்க முடியும், பாத்துக்கலாம் வா. அப்ப வேணா நீ இன்னும் பேச வேண்டிய விஷயங்களை தாராளமா ஜாலியா பேசலாம். அவளும் அப்பனா ரொம்ப தேங்க்ஸ், வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஒன்னா சேருவோம் திரும்ப. அப்புறமா ஆளாளுக்கு பிரிஞ்சு போறாங்க. J6 இடத்துல சரியா ஒரு சேலஞ்ச் நடக்குதுன்னு போட்டுருக்குதுன்னு பட்சத்துல நம்ம ஹீரோ நினைச்சு அங்க வர அங்க பார்த்தா பீச் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸுக்கானது. அதுல ஸ்விம் சூட்டை போட்டுக்குன்னு யாரு முதல்ல போயிட்டு அந்த பிளாக் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதுல ஜெயிச்சு பாயிண்ட் எடுத்ததா அர்த்தம். ஹீரோ அங்க ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்த இடத்துல வந்து சரியா நம்ம சீனியர் அங்க இருந்து கிளம்புவான். வைஸ் பிரசிடென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா ரொம்ப இருக்கு. அதாவது ஹீரோக்கு அந்த பீச் பிளாக்னு சொல்லக்கூடிய அந்த சேலஞ்சில், ஆனா உமன்ஸுக்கான ஈவெண்ட் அந்த இடத்துல காலியா தான் இருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன்ல. சோ அதுல வேணா வந்து பிளான் பண்றான். நினைச்சு பேசாம நீ சேர்ந்து அயனகோஜி செம்பாய், நீங்க இதுல கலந்துக்காதனால இதுல நான் பாஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். நீங்க இங்கே இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்கேன், நீங்க பாத்துக்கோ. அதுவும் இல்லாம நிறைய பேர் இங்க இருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோவும் அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் பாக்குறான். இங்க இருக்கிற எல்லாருமே தேர்ட் இயரை சேர்ந்தவங்களா, ஆனா எல்லாரும் எப்படி ஒரு பேட்சா இருக்க மாதிரி தெரியுது. இவங்களை ஈஸியா அப்படியே யோசிக்க முடியாது. இவங்களை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு துணி மாத்தின்னு வரன்றதுக்காக போன நினைச்சேவும் அங்க உருவா போறீங்க. ஹீரோவும் ஏன்டி இதெல்லாம் நீ போட்ட வேற எதுவும் இல்லையா, ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்விம் சூட்டை போட்டிருக்கேன். உண்மையாவா? எனக்கு தெரிஞ்சு பீச் பிளாக் பிளேயர்ஸ் எல்லாமே டிவில இந்த மாதிரி தான் நான் போட்டு பாத்துருக்கேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி சொல்ல இதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவனை பக்கம் காம்பா பாருங்க. ஹீரோவோ மேலே இருந்து அவளை கீழே பார்ப்பான். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டைம் அவளை ஒத்து பார்த்துனே ஒரு விஷயத்தை யோசிப்பான். பிசிக்கல் எபிலிட்டியில இவளை பொறுத்த வரைக்கும் B+ தான் இருக்கான். கண்டிப்பா இவ தாக்கு பிடிப்பான். ஹீரோ உன பக்கம் எதுவுமே சொல்லாம ஒத்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தாலும் அயனகோஜி செம்பாய், நீங்க அப்படி பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சமாச்சு செல்ஃப் கான்சியஸ்னஸா இருக்கீங்களா இல்லையா? பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துருக்கீங்க போல. அதுவும் சரிதான், என்ன மன்னிச்சிரு. சரி, நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல தொட்டு கிளம்புறான். அப்புறமா ஹீரோ அந்த இடத்துல பிரசிடென்ட் இருக்கிறதையும் கவனிக்க அப்புறம் அந்த பிரசிடென்ட் பார்க்க போறான். வாவா அயனகோஜி, பாவனி எனக்கு எந்த சேலஞ்சில கலந்துக்காம சும்மா வேடிக்கை பார்க்க தான் போயிட்டு இருக்க போல. அப்ப நீங்க என்ன பெருசா பண்ணீங்க? நீங்க கூட அதே தானே, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடமும் இதுதானா? நான் எதுக்காக அதை சொல்லணும்? நீ ஆசைப்பட்ட என் கூட வந்து ஸ்விம் பண்ண ஜாலியா? இல்ல இப்போதைக்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால என்னால இப்போதைக்கு வர முடியாது. ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பேர் கூட இங்க ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேம்ல வின் பண்ணி பாயிண்ட் எடுத்து ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமா, கேம்ல என்னதான் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நமக்கு அப்பப்போ பிரேக் தேவையில்ல. அதனாலதான் ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் எப்போ கேம் விளையாடாம நம்ம வெளியே போகணும் சொல்ல முடியாது. சோ இருக்கிறத என்ஜாய் பண்ணணும். ஆனா பாவனி உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்து நினைச்சே அங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்கா. எல்லாத்திலுமே அவதான் ஜெயிக்கிறா, கொடி எடுக்கிறா, ஸ்பீடா போயிட்டேன். எனக்கு வச்சு எல்லாருக்கும் தேரம் இருந்துக்கும். ஏன்னா உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே தள்ள எப்படி வேணாலும் சூழ்ச்சி நடக்கும். ஸோ எல்லாமே உன்னை நெருங்கி வரப்போகுதுன்றதும் மறந்துடாதானே. நீங்க வான் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரசிடென்ட். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ஒண்டியா சுத்திட்டு இருக்க? வேற யாரும் உன் கூட சேர்த்துக்கலையா? கிட்ட செம்பாயெல்லாம் இதை பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார். அப்புறம் அவனை வேற யாரோ கூட அவன் கிளம்பும் போது உஷாராரு அயனகோஜி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பீச்சில் விளையாடி இருந்த ஒரு பொண்ணு ஹீரோவை பார்ப்பான். நாக்குமோடைய ஸ்ட்ராட்டஜில
என்ன இருக்குன்றது புரியல. எனக்கு எல்லாரும் ஸ்கெட்ச் போடுறானுங்களா, பாத்துறேன் அவன் என்ன பண்றான்னு. அவன் ஒன்னு பக்கம் ஹீரோவையும் ஊத்து பார்த்துட்டு இருக்கிறவன் அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு விளையாட போக ஹீரோ எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றான், ஒன்னத்தை விடல. அப்புறமா திரும்ப நனசே கிட்ட வந்து அவன் ஒன்னொரு பக்கம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் கேட்கறான், என்ன நனசே ஜெயிச்சிட்ட போல ஈஸியா? ஆமாமா கொஞ்சம் ஈஸி தான், பட் இருந்தாலும் கஷ்டம். நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன பெருசா பண்ணேன்? சரி நனசே உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு வாட்டர் சப்ளைஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இப்ப வின் பண்ணதுல எனக்கு கிடைச்சிருச்சு நிறைய. என்கிட்ட கூட அவ்வளவா தண்ணி இல்ல, அதனால டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கீங்க. நான் முதல்ல போயிட்டு எதனா சேலஞ்சில் கலந்துக்குன்னு எனக்கு ரிவார்டா தண்ணி எடுக்கணும். அப்ப வேற எங்கேயும் அங்க போயிட்டு நம்ம தண்ணிக்கான கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். ஹீரோவை யோசிப்பான், என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்பி நான் இருக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு வகையில காலை வருவாங்க. ஸோ எப்பவுமே எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிக்கிறதா கரெக்டா இருக்கும். எனக்கு என்னதான் எல்லா வகையிலும் இவ உதவி பண்ணாலும் இவன் மேலேயும் எனக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். நல்ல சேவை நான் பார்த்துட்டே இருந்தா தான் எனக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு சிம்பாய், நீங்க எதுக்காக தனியாவே இந்த கேம்ல கலந்துக்க ஒத்துக்கிறீங்க? நீ அதை பத்தி கவலைப்படுற மேல? எனக்கு தெரிஞ்சு தனியா வேலை பார்க்கறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, பெனிஃபிட் இருக்காது உங்களுக்கு. உண்மைதான், நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் இதுல இருக்குதான், எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்ல இதுல. ஆனா நான் இதே ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணனா ஃபெயில் ஆகிறதுக்கான பல விதமான வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த குரூப்புக்காக நான் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனாலதான் நீங்க தனி மரமா இருந்தே உங்களுக்கு தேவையானதை நீங்களே பாத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, நீ எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு எந்த விதமான குரூப்ல ஜாயின் பண்ணலாம் விருப்பம் இல்ல. கண்டிப்பா நான் ஒரு குரூப்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டேன்னா அது கண்டிப்பா அந்த குரூப்புக்கு தான் பிரச்சனை அமையும். ஆமா, நீங்க எங்க போய் ஃபெயில் ஆக போறீங்க? காமெடி பண்ணாதீங்க ஐநூறு செம்பாய், நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலும் நான் உங்களுக்கு கூட இருந்து உதவி பண்ணுவேன். இதுலயே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்ற மாதிரி. அப்புறம் ஹீரோ போகும்போது அவருடைய ஸ்கூல் லைஃபை பத்திலாம் நிறைய கேட்டுட்டு இருக்கான். அதுல நிறைய விதத்துல நிறைய விதமான முக்கியமான விஷயங்களை சொல்லுவான். அதாவது மிடில் ஸ்கூல்ல டிரான்ஸ்ஃபர் ஆனது, மொத்தத்துக்கு வாழ்க்கையில நடந்த கஷ்டமான விஷயங்கள், நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி பண்றதுனால நமக்கு நிறைய விதமான நல்லது நடக்கிறது, இப்படின்ற விஷயங்கள்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க அடுத்த கட்ட சேலஞ்ச் வரதுக்கான இடத்த நோக்கி. போற வேலையை பார்த்தா அவளால சுத்தமா முடியல, டயர்ட் ஆயிட்டு அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்க. என்னாச்சு நினைச்சே தொடர்ச்சியா போலாமா வேணவா? போலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல ஹீரோக்கு புரியுது. முக்கியமான விஷயம், நம்ம இப்போ பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நீ உன்னை ரொம்ப புஷ் பண்ணீங்கன்னா அப்புறம் உன்னுடைய அடுத்த கட்ட சேலஞ்சுக்கெல்லாம் அது கஷ்டமா மாறிடும். ஆனா நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத, நீ விருப்பப்பட்ட இதே இடத்துல இரு. நான் வரைக்கும் போயிட்டு அந்த சேலஞ்ச் நடக்கிற இடத்துல கலந்துட்டு வந்துடுறேன், அது பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அங்க கிளம்ப அங்க போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறான். அங்க ரிஜிஸ்டர் பண்ண இடத்துல பார்த்தா இவங்க 2 பேரும் வருவாங்க கேங்கா. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமாங்க, நீங்க தான் லாஸ்ட் 2 பேர். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பும் போது அவனும் கேட்பான், ஏய் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த டெஸ்ட்ல ஒன்று நான் பாக்குறேன். எனக்கு என்ன சோலோவாவே செயல்படுற போல, நீ வேற லெவல் தான், கேம் பாயிண்ட் எடுக்க முடியும் நம்புறியா? அது இங்க நடக்கக்கூடிய கேட்டகரி டெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு. சரி ஓகே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அவன் கொலன்னு பேசிட்டு இருக்கான் ஹீரோவை பத்தி. உன்னால முடிஞ்ச இதுல பாயிண்ட் எடுத்து பாப்போன்ற மாதிரி அவன் தில்லா பேசுறான். ஏன்னா மேக்ஸ் டெஸ்ட்ல அவன் அதிகப்படியா எடுத்த ஸ்கோரை வச்சு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அந்த டெஸ்ட்டை பத்தின டீட்டெயில் கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி தான் இதுல சேலஞ்ச் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட கேள்வியை தான் அங்க கேட்டு வைக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கேள்வியை பார்க்க அப்புறம் அதுக்கேற்ற பதில கொடுக்குறான். இந்த முறை ஹீரோ ஜெயிச்சதுல அவன் ஷாக் ஆயிட்டான். டேய் என்னடா இது, எப்படி நீ ஹிஸ்டரியில இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்க, நம்ப முடியல. இல்ல மல்டிபிளான சாய்ஸ் இருக்கு, எனக்கு ஆல்ரெடி இதுல லக்கில் இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சதுனால போட்டேன். அது சரிதான், உங்க கூட யாருமே இல்லாம நீ தனிமரமா இப்படி ஜெயிக்கிறதுலாம் சும்மா பெரிய விஷயம்லாம் இல்ல. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னாச்சு இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன்? எனக்கு அடுத்த கட்டமா சயின்ஸ் சேலஞ்ச் வந்துச்சு, நான் அதையும் தூள் கலப்பத்துக்காக நான் பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு தான் மாதிரி இந்த பொண்ணையும் உட்பட கலாச்சிட்டு போறான். சரி அடுத்த முறை பாக்கலாம்டா. எனக்கு ஏதோ ஒரு வழியா அங்க வர நினைச்சேவும் செப்பாய் ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிச்சிட்டேன். சரி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எனக்கு இப்ப பரவாயில்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு செப்பாய். என்ன அது? நான் இங்க பெரிய தப்புகள் பண்ணாலும் கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்க போறது இல்ல, அப்படி இருந்தும் நீங்க எதுக்காக என்ன கூடவே கூட்டு பார்க்க ஒத்துக்கினீங்க? ஏன்னா என்னாலதான் உங்களுக்கு நிறைய இங்க ஸ்லோவா வர மாதிரி நான் உணர்றேன். எனக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் கூட வந்த ஒன்று தனியா விடத்துக்குலாம் எனக்கு எதுவும் பெருசா தோணல. ஸோ இன்னும் பல கேம் இங்க இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் அதுலயும் நான் ஜெயிப்பேன். ஆனா நீங்க இன்னும் நிறைய கேம் கலந்துக்குன்னு பாயிண்ட் எடுத்ததான் உங்களால சர்வே ஆக முடியும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இது எல்லாமே என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான். அதுபடிதான் போயிட்டு இருக்கு. தேவையில்லாம நீ இது எதுலயும் மூக்கு நுழைச்சி என்கிட்ட விருப்பம் சம்பாரிச்சுக்காத. உங்க ஸ்ட்ராட்டஜியா? சரிவா போவோம். அப்புறம் அவங்க கிளம்பின பிறகு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். அது ஒரு நதிக்கரை ஓரமா இருக்கு. கண்டிப்பா இந்த இடம் தான் சூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தா அங்கதான் இருக்கானுங்க. எனக்கு கொஞ்சம் வாடா ரொம்ப ஸ்பீடா வந்துட்டீங்களே. திரும்பியும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேம்ப் போட்டுட்டாங்க. சூப்பரா இருக்கு ஃபிஷ் இன்னைக்கு அப்படின்னு நல்லா சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கேம்புக்கு இன்னும் ஒரு 3 பேர் கிட்ட வராங்க. அடேங்கப்பா ஸ்மெல்லே சூப்பரா இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம கராஜாவா இருப்பா அந்த கேங்ல. என்னாச்சு கராஜாவா அப்படி யாரையும் பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, நம்ம ஹீரோ பார்த்து வைக்கப்பட்டு இருக்கான். ஆனா ஹீரோ உடனே அவ்வளவு பார்க்காம திரும்பிக்கும் போது கராஜாவா கேட்பா, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நாங்க உங்க கூட இந்த இடத்துல கேம்ப் போட்டுக்கலாமா? கெஞ்சி வேற இங்க இருக்கான். கண்டிப்பா அவன் ரொம்ப நல்லவன், என் கூட சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணி பார்த்தான்டா. நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணோம், நாங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் பிடிச்சோம். நீ ரொம்ப நல்லவன்றது எனக்கு தெரியும்டா. ஆனா இது என்னுடைய மீனுன்ற மாதிரி அவன் சண்டை போட சமயத்துல சூடவும் இங்க பாடுறா, ஏற்கனவே நீ மன வளைச்சல் இருக்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது கூட தெரியாம இருந்தா இன்னும் பிரச்சனை பெருசா தான் போகும். அப்புறமா இதே மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டயே பேசுற மாதிரி நிலைமை வரும். என்ன பண்ணுவேன்? அதனால எல்லாருக்கிட்டையும் சாஃப்டா நடந்துக்குன்ற மாதிரி சூட சொல்ல. இதை கேட்ட உடனே அவனும் சரின்ற மாதிரி ஒத்துக்க. அப்புறம் அவங்களுமே அந்த கேம்ப்ல போட்டு கலந்துப்பாங்க. ஹீரோ மட்டும் அதுக்கப்புறம் அந்த இடத்து விட்டு கிளம்ப. இதை பார்த்த காரேஜாவா அவனை ஃபாலோ பண்ணி போவா. அதுக்கப்புறம் அப்புறமா போயிட்டு இவங்க தனியா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எல்லாமே சரியா போயிட்டு இருக்கா? எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இது 2-3 நாட்கள் எதனா நடந்துச்சா புதுசா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசா இல்லப்பா. நான் மட்டும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் நிறைய சேலஞ்சு போயிருந்தாலும் எந்த இடத்துல ஒண்ணு பெருசா பார்க்க முடியல. எனக்கு வேற விதத்துல பிரிச்சு மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. எதுவும் பண்ண முடியல என்னால. நீ பண்ணக்கூடிய வேலையை தொடர்ச்சியா பாரு. அதே மாதிரி கேம்ல தோத்துறாத மாதிரி பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோ. சர்வே ஆகணும் சரியா?
சரியா? கண்டிப்பா நான் பண்றேன், நீ ஏன் கவலைப்படுற? இன்னொரு விஷயமா கேட்கணும் சொல்லிட்டு க்ளோஸ்அப்ல வந்து கேட்பான். ஆமா, அவ ஃபர்ஸ்ட் இயர் தானே, அவளை எதுக்கு நீ கூட வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன புதுசா ஓடிங்குது உங்களுக்கு? நீ என்ன இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறியா? அப்படியும் சொல்லலாம். நான் இருக்கிற இந்த இடத்துல வேற யாரும் இருந்தா எனக்கு பின்ன கடுப்பாவதான். டெஸ்டுடைய முறைப்படி வந்து இது நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அதனாலதான் அவளை என் கூட வச்சுட்டு இருக்கேன். மிச்சப்படி எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அப்படியா? ஆமா, எனக்கு எல்லா விதமான எமோஷனை பொறுத்த வரைக்கும் உனக்கு மட்டும்தான் அது. சரி, நான் உன்னை நம்புறேன். இருந்தாலும் நீ அந்த பொண்ணு கூட எல்லாம் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடாது, என் கூட்டத்தை மட்டும் தான் இருக்கணும். இதை பார்த்த உடனே ஹீரோவும் என்ன நினைச்சா தெரியல, இவனா இப்படி பண்ணுவானு யோசிச்சிருப்பீங்க. பார்த்தா காரஜாவா கிட்ட போய் கிஸ் பண்ணிடுவான். அவ்வளவு இன்னொரு பக்கம் வந்து அதுல இருந்து தீவெல்லாம் ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் மனசார ஏத்துப்பான். டேய் என்னடா பண்ணிப்பா, இதை ரகசியமா வச்சுக்கோ, இதுல இருந்து புரிஞ்சுக்கோ, உன்னை தவிர வேற யாரும் அங்க இருக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்க கொடுத்துட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் 4வது நாள் காலையிலேயே பார்த்தா சரியா நம்ம ஹீரோ டென்ட்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த அலாரம் சவுண்டு ரொம்ப ஹெவியா கேட்கும் தொடர்ச்சியா. அந்த எமர்ஜென்சி அலாரம் கேட்டு ஹீரோ வெளியே வந்து அதை கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல நனசிவம் வருவா. செம்பா இது எமர்ஜென்சி அலாரம் தானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன் அது இன்னும் நிக்காம அப்படியே அடிச்சிட்டு இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி 5 நிமிஷம் தொடர்ச்சி ஆயிடுச்சு. கண்டிப்பா ஜிபிஎஸ் ட்ராக்கருடைய உதவி மூலியமா தான் அவங்க இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு போவாங்க. நனசிவம் ஆனா செம்பாய் கோல் வந்து இவங்களை எப்ப கண்டுபிடிச்சி அவங்களை உதவி பண்ணி என்னன்னு புரியலையே, அப்ப நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்றியா? சரி, அப்ப நீ எல்லாரையும் போயிட்டு எழுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்றதோட அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய கேங்க வந்து செக் பண்ண போறாங்க. யாருக்கும் எந்த விதமான ஐடியாவும் இல்லை யார் இந்த வேலையை பண்றாங்கன்னு. யார் பாதிக்கப்படுகிறாங்களும் சரியில்லை. ஆனா நம்ம ஈக்கிக்கு மட்டும் என்னன்னு தெரியலப்பா, கண்டிப்பா யாருக்கும் ஒருத்தருக்கு நிலைமை மோசமான நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் பார்த்தா 2 பேருக்கான அந்த வாட்ச்ல இருந்து சவுண்ட் வரது அங்க பார்க்க முடியுது. ஸோ ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஸோ அங்க பார்த்தா கொமையா அவன் பக்கத்திலேயே அவளுடைய கிளாஸ்மேட்டா இருக்கக்கூடிய கினஷிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ 2 பேருமே ஒரே டைம்ல இந்த இடத்துல வீந்து கிடக்குறாங்க. அந்த ஒரு நிலைமையினால தான் அவங்களுடைய வாட்ச்ல இருந்து அலாரம் சவுண்ட் கேட்குதுன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறான். நம்ம பசங்க இன்னொரு பக்கம் போயிட்டு டே கொமையா என்னடா ஆச்சு, கீழே விழுந்து கிடக்குறீங்க? நம்ம ஈக்கியும் டேய் சின்னவரா எங்கடா, இதை பார்த்த சுடவும் டேய் அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லடா, அப்போ அவனுக்கு மயக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம தண்ணி கொடுத்து பார்ப்போம். நினைச்சேவா அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு அதே தான் சொல்றேன். என்னோட பக்கம் ஹீரோ டார்ச் எடுத்து மேல பார்ப்பான். அது கூடவே பக்கத்துல காலடி தடவை இருக்கிறத பார்ப்பான். சின்னவரா தான் இங்க எங்கேயும் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல 3வதா வேற யாராச்சும் ஒருத்தர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு ஹீரோ யோசிக்க. என்னோட பக்கம் பார்த்தா நினைச்சேவும் இவங்க இருக்கிற நிலைமையில பார்த்தா கண்டிப்பா இதுக்கப்புறம் இவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா தெரியல. டீச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உன பக்கம் அவனுக்கு கேட்க, ஆமா இப்போ இது நிலைமையில இவங்களால கண்டினியூ பண்ண முடியாதனால டிராப் அவுட் பண்ணுவாங்க இவங்கள. ஹீரோவும் சின்னவரா வர எங்க இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே டீம்ன்றதுனால அவ்வளவு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நிலவரம்னு தெரியாம நம்மளால முடிவு எடுக்க முடியாதுல. இதை கேட்ட ஈக்கியும் சின்னவரா எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோவும் இங்க பாருடா ஐக்கி, நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கின்றது எனக்கு தெரியும். அவளுக்கு உண்மையிலேயே எங்கேயாச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா அவளுடைய வாட்ச்ல இருந்து அலாரம் சவுண்ட் கேட்டிருக்கோம். சோ அவ இன்னமும் நல்லா தான் இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கும்மியாவை ஏஞ்சிப்பான். டே கும்மியா என்னடா ஆச்சு, நாங்க பேசுறது கேக்குதா? அப்புறம் பார்த்தா அவன் கால் வலிக்குதுன்னு சொல்லி அவன் கால் பார்த்தா உடஞ்சு போயிருக்கு. என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஹீரோ இதை பார்த்த உடனே அடைச்சேன், அப்ப இவங்க நிலைமை மோசமாகும். இதுக்கப்புறமும் இந்த டெஸ்ட்ல இருந்து இவங்களை தூக்கிடுவாங்க. கொமியா இதுக்கு முன்னாடி என்னடா நடந்துச்சு அது எல்லாத்தையும் சொல்லு. நீ மேல இருந்து கீழே விழுந்தியா? இல்ல எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா திடீர்னு கால் தடு மாதிரி கீழே விழுந்துட்டேன். டேய் உன் கூட சேர்ந்து கினோஷிட்டா தான் விழுந்தா, அவளுக்கும் இதே நிலைமை தான். என்ன சொல்ற? நான் நினைச்சா நான் இருக்கும் தானே. ஆமா எங்க சின்னவரா? அவ இப்போதைக்கு இங்க இல்ல, அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. உன் கூட தானே இருந்தா அவன். ஈக்கியும் அதே தான் கேட்பான், எங்கடா அவ? ஏய் அது எனக்கே தெரியாதுடா, நாங்க இங்க மேல இருக்குல்ல இந்த எட்ஜ் அது கிட்ட தான் வந்தோம். அதுக்கான ரீசன் சின்னவராக்கு ரெஸ்ட் ரூம் போடணும்னு சொல்லியிருந்தா. சரி அவ போன இடத்துல நாங்க கொஞ்ச நேரம் இந்த எட்ஜ் கிட்ட வந்து பாத்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கீழே விழுந்துட்டேன். அந்த நிலைமையில வெதரும் கொஞ்சம் மோசமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இதை பார்த்து நம்ம நினைச்சவும் ஒருவேளை உன்னுடைய காலை தடிக்க வர மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் அதை தடிக்க வர்ற மாதிரி பண்ணிச்சா? சரியா சொன்னீங்க, அந்த மாதிரி தான் என் காலை யாரோ தடிக்க விடுற மாதிரி தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே விழுந்தேன். அப்புறமா தான் நீங்க வந்தீங்க, உங்களை நான் இப்ப பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அப்புறம் வந்து மேல செடி பதிலாம் அசைகிற சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ அப்புறம் மத்தவங்க எல்லாருமே அது சின்னவரான்னு நினைச்சுப்பாங்க. ஈக்கி பதட்டத்துல சின்னவரா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறிய போக ஆரம்பிப்பான். யார் சொல்றதும் கேட்க மாட்டான். இதை பார்த்து நினைச்சவும் மேல போயிட்டு எதனா பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உன்னோட பக்கம் எனக்கு புரிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போவான். ஏய் சின்னவரா எங்கடி இருக்க? ஈக்கி உன பக்கம் அந்த இடத்துல கத்திட்டு இருக்கும் போது என்னடா அவ இங்கேயும் இல்லையான்னு சொல்லிட்டு நினைப்பான். அப்பதான் பார்த்தா பதிலுக்குள்ள இருந்து அவ வருவா. ஈக்கி நீ வந்துட்டியா? சின்னவரா ஏ உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒரு வெறுப்பு வெளிப்படையா காமிக்காம குழுவுல பார்த்தா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு நான் அவ்வளவு நேரமா கத்திட்டு இருந்தேன், அப்பெல்லாம் நீ கேட்கல, வெளியே வராம இருந்தேன். நான் நினைச்சு எவ்வளவு திரும்ப வருத்தப்பட்டேன். இல்ல நான் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், யாரோ ஒருத்தங்க கொம்மியாவையும் கினோஷிட்டாவையும் அந்த பள்ளத்துல தள்ளி விட்டாங்க. யார் அது பண்ணது அது எனக்கு தெரியல, அதை நான் பார்க்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு இதுக்கப்புறம் தெரியல. ஹீரோவும் ஏன்பா இப்போது நிலைமையில நம்ம கீழே போறது நல்லது, எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசுவோம் ஃபர்ஸ்ட். எனக்கு டீச்சர்ஸ் எந்த டைம் வேணாலும் இங்க வரலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நினைச்சவும் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பான். சூடவும் என்னாச்சு நினைச்சே செம்பாய் ஒரு நிமிஷம் இருங்க இதை போயிட்டு வரேன். ஏய் எங்கடி போறன்ற மாதிரி அவன் கத்த அவன் பேச்செல்லாம் கேட்காம அவ காட்டுக்குள்ள யாரையோ ஃபாலோ பண்ணி போறான். அவன் அங்க வேகமா போக போக அவன் முன்னாடி இருக்கிற ஆளும் அவ்வளவு வேகமா போவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்க கிட்ட நான் பேசி ஆகணும். யாரு அதுல தான் பார்த்தா ஒரு இடத்துல அவ போகும்போது அவ தலைமையில இருக்கிற ஒரு துணி விலகணும். உடனே அது யாருன்றத எல்லாம் பால கண்டுபிடிச்சிருவா. அப்பன்னு பார்த்து கால் தடுக்கி வீந்துருவா. இதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பே இல்லை. அப்போ அது கண்டிப்பா அவளே தான். அந்த ஆள் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவன் ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த பிறகு இவ்வளோ அங்கே போக சூட கேட்பான், என்ன விஷயமா அங்கே ஓடினேன், எதனா ஆச்சான்னு ஹீரோ கேட்க, இல்ல செம்பாய் அதை விட முக்கியமான விஷயம் ஷினோஹாரா செம்பாய் நல்லா தானே இருக்கீங்க. டீச்சர் ஓனர் பக்கம் வந்து ஏமா ஷினோஹாரா அந்த முகம் யாருன்றது பார்க்கலையே, அப்ப அந்த இருட்டில் உனக்கு தெரியலையா, சரியா சொன்னீங்க, ஆனா அவங்க புஷ் பண்ணதை மட்டும் நீ பார்த்திருக்கேன், அதை எப்படி எங்களால் நம்ப முடியுது அப்படின்னு உன பக்கம் அவர் கேட்க, ஈகியும் இங்க பாருங்க சென்சி அவ ஒன்னும் போய் சொல்ற ஆள் கிடையாது, இங்க பாரு தம்பி அவ தனியா இருந்திருக்கா, இந்த ஒரு நிலைமையில ப்ரூஃப் இல்லாமலாம் இது யாரையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க, அப்ப இவங்களாவே கீழே விட்டான்னு சொல்லுவீங்க. அதை பத்தி தான் நாங்க யோசிக்கிறோம். இதுக்கப்புறம் அவங்களை டிராப் அவுட் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். ஏன்னா ஒரு டீச்சரா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் இழக்க விரும்பல. ஸோ அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஸோ அதை சரி பண்றதுக்காக இந்த ஒரு டெஸ்ட்ல இருந்து அவங்களை நான் விலக்கி வைக்கிறேன். அது கூடவே ஷினோஹாரா கூட மனதளவில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கா. அவளால இதுல கண்டினியூ பண்ண முடியாது, இதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஈக்கி கத்த அவ அழுகுறா. எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இப்படிதான் நான் தோத்து போகணும்னு இருக்கேன். இதை கேட்ட டீச்சர் உன பக்கம், ஷினோஹாரா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறதா இருக்கு, அதை நீயே சொல்லு, நீ இதை கண்டினியூ பண்ணலாம்னு ஆசைப்படுறியா, ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு உன்னால பண்ண முடியாத நிலைமையில தான் நீ இருக்கன்னு தெரியுது. இது கேட்ட அவளும் எனக்கு புரியுது, என்னால இதுக்கப்புறம் தொடர முடியாது, நான் கிளம்புறேன். அவங்க எல்லாரும் கிளம்பும் போது ஈக்கிக்கு மட்டும் மனசு கேட்கல. அப்போன்னு பார்த்து நம்ம கம்மியாவும் ஈக்கின்னு கூப்பிட்டு சிக்னல் கொடுப்பான். அதாவது அவனை யாரோ வேணும்னு தோக்கடிக்காக முயற்சி பண்ணவங்கள இவன் எப்படியாச்சும் இந்த கேம்ல முடிச்சு ஜெயிச்சாகணுன்றதுக்காக அந்த மாதிரி பார்ப்பான். ஈக்கியும் சரிடா மச்சான் அப்படின்ற மாதிரி இருப்பான். இதுக்கப்புறம் இவனுக்கு ஒத்துமையாயிட்டானுங்க. அதுக்கான இன்னொரு சிக்னலுக்கான அர்த்தம் என்னடானா, ஷினோஹாரா வந்து நீ பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கூடியே கூட்டின்னு போலாம் கேமோட லாஸ்ட் வரைக்கும் சொல்ற மாதிரியான ஒரு அர்த்தம் அது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப அடுத்தது அவகிட்ட தான் போய் பேச போறான். உனக்கு என்ன வேணும், உண்மையிலேயே நீ இதை விட்டு போறியா, எனக்கு வேற வழி இல்ல, என்னால இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா இதோடைய முடியல நான் எப்படி இருந்தாலும் ஸ்கூலை விட்டு வெளியே போறது நடக்க தானே போகுது, அப்ப என்ன உனக்கு கவலை, நான் உனக்கு உதவி பண்றேன், உன் கூடவே இருக்க, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இல்ல போ, ஏன் இப்படி பேசுற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இதுல தலையிற, நான் ஆல்ரெடி ரொம்ப கம்மியான ஸ்கோர் எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கப்புறமா என்னால தொடர முடியாது, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் எப்படி இருந்தாலும் ஸ்கூலை விட்டு வெளியே தானே போறேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனை, இதானே நீ ஆசைப்பட்ட, நான் ஏன்டி ஆசை பண்ணோம், நான் என்ன முட்டாளா செலிப்ரேட் பண்றதுக்கு, எனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இல்ல, ஏன் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னுடைய டீம் சேர்ந்து தான் ரொம்ப பின்வாங்க ஆரம்பிக்கும், அதை பத்தி யோசிச்சியா, ஆனாலும் என்ன ஆனாலும் இங்க பாரு முடிவுனா முடிவு தான், நான் இதுக்கப்புறமா தேவையில்லாத யோசிக்க விரும்பல, நான் எக்ஸ்பெல் ஆகிறது உண்மைனா நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லது, வாய்ப்பு இருந்தா அப்புறமா பார்க்கலாம், உன் பெஸ்ட் கூட. ஈக்கியும் ஒரு நிமிஷம் கல்றி, என்னடா உனக்கு பேசி ஆகணும், நீ இந்த ஸ்கூலை விட்டு போறதுல எனக்கு துரிய அளவு கூட விருப்பம் இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ரீசன் என்னது உனக்கு ஒண்ணுமா புரியல அப்படின்னு உன்னோட பக்கம் வந்து அவ இன்டைரக்டா பிடிக்கும்ன்ற விஷயத்த வந்து அங்க சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி மனசு கண்கலங்கிடும். இதை பார்த்து சூடவும், ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சேர்த்து நம்ம ஜெயிச்ச பண்ணதுல பிரயோட்டாரோ சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்த ஹீரோவும் சபாஷிரா சென்சே கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுவான். சென்சே எனக்காக நீங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போட்டு சில விஷயங்களை பார்க்க முடியுமா, அது என்னன்றத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை மட்டும் சீக்கிரட்டா சொல்லுவான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க ஷினோஹாராவை காப்பாற்றணும்னு நினைக்கிறது பெஸ்ட் வழி எது தெரியுமா, அவளை குரூப்ல ஜாயின் பண்ண வைக்கிறது. ஸோ ஜாயின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நீங்க அதுல நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நினைச்சுப்போம், ஆமா அதுவும் இஷ்டப்பட்டு தான் அவங்க சேர்க்கணும். இதை பார்த்த சூட வந்து ஏன்பா எந்த குரூப்பா அவளை இஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்துப்பாங்க இப்போதைய நிலைமையில, அதுக்குதான் ஹீரோவும் என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. இப்போதைய நிலைமையில நம்ம ஈக்கியோடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஷினோஹாராவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும்தான். ஸோ அதை நம்ம கூட சேர்ந்து பார்க்கணும். ஸோ அவளுக்கு தேவையான லெவலுக்கு அதிகப்படியான கேம் பாயிண்ட்ஸை எடுக்க வைக்கணும். அதை எடுத்துட்டா மட்டும் போதும். ஸோ இதோடைய முடிவுல கலந்தக்கூடிய எல்லாரும் ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதோடைய முடிவுல 5 பாட்டம் குரூப்ஸா பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வாய்ப்பு இருக்கு அவளை காப்பாற்ற. ஈக்கி அவளுக்கு பாயிண்ட் எடுக்க வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அப்புறம் நினைச்சே நான் போகக்கூடிய ஏரியாக்கெல்லாம் உன்னால வர முடியுமா, கண்டிப்பா நான் கூட வரேன். கண்டிப்பா சில பல ஏரியாஸை நீங்க இக்னோர் பண்றீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. சரியா சொன்னேன். அடுத்தது 5வது நாள் ஒரு நதிக்கரை ஓரமா வந்திருப்பாங்க. சம்பா என்ன மீன் பிடிக்கிறாங்க அவங்களாம் இந்த குரூப்பு கிட்ட தான் பேசுறதுக்காக வந்தேன். அங்க பார்த்தா இவனுங்க இருப்பானுங்க. இதை பார்த்து ரைகனும் என்ன எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த டெசர்ட் ஐலாண்ட் டெஸ்ட்ல கூட உனக்கு ஒரு கிளுக்கிழப்பு கேக்குது, டேட் கொண்டு வந்திருக்க ஒரு பொண்ணு ரைகனே உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரும் பாடாயிடுச்சு. ஏண்டா நீ ரிப்போர்ட் பண்ண மாதிரி அந்த குரூப்ஸ் எல்லாமே மொத்தமா 10 குரூப்பா பிரிஞ்சிருக்கான். ஆமா அதுல 8 பேரு என்னுடைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா எல்லாமே முட்டா பேசுங்க. கொம்மியா பினாஷிட்டா வந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்க தெரியும்ல, என்னாச்சு, கட்சுரா பஜியும் டே டாப் 3 வரதுக்காக எவனாச்சும் எந்த வேலையாச்சும் பார்க்க அனுப்பியிருப்பாண்ட ஆளுங்களே அதான் இருக்கும் அப்படின்னு ரைகன் கிட்ட கட்சுரா பஜியும் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரைகன் கேட்பான், டே அயன கோஜி ஷினோஹாரா உன்னுடைய கிளாஸ்மேட் தானே, அவளை நீ கண்டிப்பா தொடர்ச்சி கேம் விளையாடுறதுக்காக எதனா பிளான் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மட்டும் ரகசியமா பேசுவானுங்க. சோ ஷினோஹாரா நல்லதா இருக்கா, நீ எனக்கு உதவி பண்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லடா, இருந்தாலும் உன் ஆட்களையும் நீ பார்க்கணும்ல, நீ சொல்றது சரிதான், பட் இருந்தாலும் என்னுடைய கேங்ல கொம்மியா அண்ட் கினோஷிட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க எனக்கு எப்பவுமே. சரி நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, கேட்க நல்லா தான் இருக்கு, நீ மட்டும் ஈச்சுன சேவை கடந்துட்டீங்கன்னா நீ பாஸ் பண்ண முடியும்ன்றத மறந்துடாத. இதை கேட்ட ரைகனும், இங்க பாரு ஈச்சுனோசை நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்ப கிடையாது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவளை சக்கையனாக்கி கை கோத்துறதுனால நிறைய விஷயம் அவளுக்குள்ள மாறி இருக்கும். ஸோ சக்கையனாக்கி கோஆபரேட் பண்றதா இங்க கஷ்டமே. ஸோ நம்மளை விட ஜூனியர்ஸ் நிறைய துடிக்கிறாங்கப்பா நம்மள கீழே தள்ளுறதுக்கு. அப்புறம் கோயஞ்சி கேமிக்க தலைவன் பார்த்தா பக்காவா டிஐட் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் என் கிளாஸ்மேட் கோயஞ்சி. தெரியும், இவன் தான் கரண்ட்லி 4th பிளேஸ்ல இருந்தாரு. இவர் பயங்கர பாப்புலராமே. அவன் உன்னொரு பக்கம் வினோதமா நடந்துப்பா, உங்களுக்கே தெரியும் ஆள் எப்படின்னு. அவன் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்து என்ன செய்வோம், இவர் இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படியா, இவன் எப்போத்துல இருந்து இப்படிதான். அவனை பத்தி பெருமையா பேச அவனுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பாய் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என் கூட காம்படிஷன் போட வந்திருக்கியா, ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் 1-on-1 காம்படிஷனே கோயஞ்சிக்கு எதிராவா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல டீச்சரும் வந்துட்டு, இங்க பாருங்கப்பா ஃபர்ஸ்ட் ரெடியா நீங்க 2 பேரும் கயிறு கட்டி இழுக்கிற போட்டி தான் நடக்க போதீங்க. அதுக்கப்புறம் வந்து
2 பேருமா கட்டிட்டு சோ இதுல யாரு பர்ஃபெக்ட்டா செயல்பட போறாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. சோ அவர் ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் கோயஞ்சி ஒரு பக்கம் வெறியா இருப்பான், இன்னொரு பக்கம் ஹீரோவும் இருப்பான். பங்குக்கு நான் கோயஞ்சி இதை சீரியஸா எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பார்த்து தலைவன் நம்ம ஹீரோ தன்னுடைய பவரை பொட்டண்டியால பயன்படுத்தாம பாருங்க இழுப்பான். பரவாயில்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ இதெல்லாம் பண்றது ரொம்ப கம்மியா பண்ற மாதிரி தெரியுது, உன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோயஞ்சி வெறுப்பேற்ற ஹீரோவை. ஆனா நம்மளால தான் எதுவும் அசராதவன்ல, நான் நினைச்சதை விட இவனுடைய பிசிக்கல் எபிலிட்டி அபாரமா தான் இருக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னொரு பக்கம் ஃபைட் பண்ற மாதிரி கீழே இருப்பான். அதுக்கப்புறம் லூஸ்ல விட்டு அவனை ஜெயிக்க வச்சிருவான் வேணும்னு. கோயஞ்சி அதுல ஜெயிச்சுட்டான். நீ இப்படியே பண்ற ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப இன்னொரு பக்கம் நினைச்சவும் நம்மளால ஜெயிக்க முடியல செம்பாய், நீ நினைக்கிற போல அவ்வளவு பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஏதோ முடிஞ்சளவுக்கு சமாளிக்கலாம், இன்னும் நமக்கு மேட்சஸ் இருக்குதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற ஒரு டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து அங்கேயும் கோயஞ்சி இருப்பான். என்ன இது சேலஞ்சு நடக்கிற முக்கியமான இடத்துக்கு நான் போனா இவன் வந்துடுவான், கண்டிப்பா இவன் ஆச்சரியத்தை தான் உண்டு பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வந்து டீச்சரும் சாரிங்க உங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைசியா வந்தவங்களும் சேர்ந்துட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது ஹீரோ கேட்க கேர்ள்ஸுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கிறதுனால சோ நனசே வந்து நான் கலந்துக்கிறேன், பட் இருந்தாலும் என் பெஸ்ட்டை கொடுக்க முடியலனால ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட் எடுக்க பாக்கறன்ற மாதிரி அவ சொல்ல. சரி நான் போய் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ சகாயனாக்கி கிட்ட போவான். ஏ வாப்பா வாப்பா அயனகோஜி, இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, என்ன விஷயமா எதனா கேட்க வந்தியா கொடுக்க வந்தியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க வந்து நீ அதை எனக்காக பண்ண முடியுமா, நீ கொமியாவை பத்தியும் கினஷிட்டாவை பத்தியும் தெரிஞ்சுக்கியா, அவங்க அவுட் ஆயிட்டாங்க. தெரியும், ஆனா ஷினோரா இன்னும் ஃபைட் பண்றத போறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு யாரோ ஒருத்தருக்கு ரொம்பவும் உதவி பண்ணிட்டு இருக்காங்களாமே. ஆமா பாவம் அவளால சோலவா நின்று அதுல ஜெயிக்க முடியாது, அதனாலதான் அவங்களுக்கு கூட துணையா இன்னொருத்தரையும் அமைச்சிருக்கியா, சோ நீ பண்ற வேலையால கண்டிப்பா அவ பாயிண்ட்ஸ் ஒரு சிலது எடுத்தானா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவளை ஏதாச்சும் ஒரு குரூப்ல சேர்த்துப்பாங்க, எதுக்காக நீ இந்த வேலையை பாக்குற, அவங்களுக்கு உதவி பண்ற. அப்புறம் ரைவகனையும் நீ மீட் பண்ணியா, சரியா சொன்ன, அவ என்னுடைய பிளானுக்கு அக்ரி பண்ணிருக்கான். இப்போ டிராப் அவுட் ஆன 2 பேருமே அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆளுங்க, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது, அதனால எனக்கு எந்த கிளாஸை பத்தியும் கவலை இல்லை. இப்போ மேபி நான் உனக்கு உதவி பண்ணணும்னா சில கண்டிஷனுக்கு நீ எனக்கு உதவி பண்ற மாதிரியான விஷயங்களை நான் போடுவேன், பரவாயில்லையா, அப்ப அவனை யோசிக்கிறேன். சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் கேட்கக்கூடிய விஷயத்துல எனக்கு நிறைய பேருடைய உதவி வேணும், உனக்கு தெரிஞ்ச ஆட்களை நீ திரட்டணும், நான் பொறுமையா உன்னை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ டீச்சர் கிட்ட போட உடனே அவரும் வாவா எனக்கு இப்போ ஆக்டிங் சேர்மனா இருக்கிறவரு டெஸ்ட் நடந்துட்டே இருக்கும்போது என்னன்னு தெரியல ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் போட் எல்லாத்தையுமே கால் பண்ணி வர வச்சிருக்காரு. சோ எனக்கு என்னமோ தப்பா தெரியுது, அது மட்டும் இல்லாம என்ன ரீசனுக்காக அவர் இந்த முறை 2 போட்டை வர வச்சிருக்காரு தெரியல. சரி இப்போதைக்கு அவர் எங்க இருக்காரு, அவர் இப்போ ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி அப்சர்வேஷன் ரூம்ல தான் இருப்பாரு, சில நாட்கள் அவர் வெளியே வரல, ஆனா இதுக்கப்புறம் பேட்ரோல போய் பார்க்க போறதா சொல்லிட்டு இருக்காரு, யார் யார் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இதையே என்கிட்ட பர்சனலா சொல்றீங்க, இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்னு டார்கெட் பண்ற மாதிரி தெரியுதுனால நீ கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப நன்றி சார் என்ன வார்ன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கட்ட அந்த போட்டியில வந்து நம்ம நனசேவால அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதனால தோத்துட்டா. ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, இந்த தண்ணி குடி, என்ன இருந்தாலும் வந்து கோயஞ்சி செம்பாய் மாதிரி யாராலையும் வர முடியாது, அவர் பர்ஃபெக்டா இருக்காரு எல்லாத்தையும், அதுவும் உண்மைதான். அவன் இந்த முறை துடிக்கிறேன் எப்படியாச்சும் நல்ல ஸ்கோர் எடுத்து வெளியே வரணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமே காட்டில் போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் சீக்கிரம் இருட்டுக்குள்ள நம்ம தங்கத்துக்கு தேவையான இடத்த அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்தா நம்ம நனசே ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்பான், செம்பாய் நீங்க என்ன ரொம்ப நம்புறீங்கன்னு தெரியுது, ஏன் என்ன நம்புறீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கலாமா, என்ன உங்க கூட நான் சுத்திட்டு இருக்கேன் அதனால தான் கேட்டேன், ஏன்னா நீ ஒன்னும் என்னோட இனிமே இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தள்ளணும்னு பாக்குறது எல்லாமே மேல இருக்கவங்க மட்டும்தான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க ஒரு பகட காயா பயன்படுத்திக்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், சோ அதனால நீ ஒண்ணு என்னோட எனிமி கிடையாது நனசே அப்படின்னு ஹீரோ சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் 6வது நாளே நனசேவால ஹீரோ மாதிரி டிராவல் பண்ண முடியல, ஏன்னா ஹீரோ டஃப் கொடுக்குறான், அவ உனக்கு திணற முதல்ல அவ தான் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு வருவா, ஆனா இருந்தாலும் மனசு கேட்காம கம்மன் ஆயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இடத்துல இவனுக்கு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு விலங்கு நடக்க போதுன்னு தெரியுது. சோ இதுல வந்து கோஷிடாவோடைய ஜூனியர் வந்து கேட்பான், என்ன பிளான் பண்ணிருக்க பெருசா, அயனகோஜி செம்பாயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தள்ளிட்டா நமக்கு 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சோ அந்த விளையாட்டை நான் இங்க ஆட போறேன், இதுக்கிட்ட யாரும் தலையிடக்கூடாது, எனக்கு கீழே தான் எல்லாரும் வேலை பார்க்கணும், இதுல யாராச்சும் உள்ள நுழைஞ்சாங்களா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ற நீ கோஷிடா செம்பாயை சொல்றியா, ஏன் கோஷிடா செம்பாய் நீ திடீர்னு இப்படி சொல்ற, அவன் மேல உனக்கு என்ன அவ்வளவு ஆக்குற அப்படின்னு இல்ல, அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லலையே, நடிக்காதரா அப்படின்னு உன பக்கம் பார்த்தா விட்டோமியா கழுத்து பிடிக்கிறான், என்னடா பண்ற, எதுவும் பண்ணல, எங்க பிளானை கெடுக்கிறதுக்காக நீ வந்திருக்கன்னு நினைக்கிறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்கினா அவ்வளவுதான், ஒழுங்கா போனவளை திரும்ப வர சொல்ல, உன்னுடைய பிளான்ல கோஷிடா செம்பாயும் இருக்கான்றது எனக்கு தெரியும் தம்பி, அந்த 20 பில்லியன் பாயிண்ட்டை வந்து நான் எடுக்க போறேன், எனக்கு நீ உதவி பண்ணினா உனக்கு நல்ல ஷேரை கொடுப்பேன். சரி ஓகே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சொல்றேன், உன் கூட சேர்ந்து நான் வேலை பார்க்குறேன்ற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அடுத்த கட்ட டிசைன் செய்யப்பட்ட இடம் வந்து E2 தான். இந்த மவுண்டனை கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால ஷார்ட்டான வழியை ரூட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் செம்பாய். ஆனால் சேஃபான வழி இருந்தால் தான் உன்னால வர முடியும். எல்லாருமே வந்து கிரவுண்ட் வழியாக தான் போவாங்க, நம்ம போகிறதா இந்த மவுண்டன் வழியாக போனால் நம்மளால ஈஸியாக போய் ரீச் பண்ணிட முடியும் அடுத்த கட்டமாக அந்த இடத்துக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக போயிட்டு அந்த டெஸ்ட்டையும் நம்ம அட்டன் பண்ணி பாயிண்ட்ஸை கெயின் பண்ண முடியும். சரி ஓகே நான் அந்த மவுண்டனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் உங்க கூடிய வரேன், ரொம்ப நன்றி செம்பாய். அதுக்கப்புறம் பார்த்தா D3 இருக்கிற இடத்துல வரும்போது அயனகோஜி செம்பாயின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்ன இன்னைக்கு காலையில் கேட்டுதான் அப்பயே ஏதோ கேட்க வந்த என்ன
கேட்க வந்தேன். எதுக்காக என் கூட வரன்னு ஒத்துக்கிறீங்களா? அதுவா? என்ன சொல்றது? முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் செம்பாய். ஏன்னா இன்னைக்கு உங்களால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போக முடியாது அடுத்த கட்டமா. ஏன்னா இந்த வழியா நான் வேணும்னே தான் உங்களை கூட்டின்னு வந்தேன். ஆனா நீங்க எந்த விதமான கேள்வியும் என்ன கேட்கல பெருசா. செம்பாய், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது வரைக்கும் உங்களுடைய ஸ்கூல்ல நிறைய நண்பர்களை நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு சொல்லிக்கிற லெவலுக்கு, உங்களை காப்பாத லெவலுக்கு நண்பர்கள் யாரும் க்ளோஸா இல்ல. சோ அது உங்க கூட டிராவல் பண்றதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை தெரிஞ்சுக்கினேன். இருந்தாலும் உங்களுக்கான ட்ரூ எபிலிட்டி என்னன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க உங்க கூட யாரையும் வச்சுக்காம தனியா இருக்க ஆசைப்படுறீங்க. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் செம்பாய், இந்த ஸ்கூல் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. ஏடி இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? காரணம் இருக்கு செம்பாய். ஏன்னா நான் ஒயிட் ரூம்ல இருந்து வந்தவன். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கான ரீசனே இப்ப கரண்ட்ல ஆக்டிங் சேர்மனா இருக்கக்கூடிய அவரு தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆர்டர் உங்களை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தள்ளணும். இப்ப நான் உங்களை காயப்படுத்த போறேன். அது மூலியமா உங்க வாட்சோடைய அலாரம் அடிக்கிறதுனால அப்புறம் இந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆக போறீங்க. அப்புறம் டீச்சர்ஸ் வந்த உடனே உங்களுடைய அடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மூலியமா நீங்க இந்த இடத்துல கண்டினியூ ஆக முடியாதுன்னு அவங்க உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோ உடனே அவனுடைய பேகையும் ஓரமா வச்சுட்டு வந்துட்டு, எங்க பாரு நானாசே, இங்க நீ நினைக்கிற நான் தோத்துடுவேன், அதோட நான் இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவேன். நான் பயப்படுறது எல்லாமே இங்க எடுக்க போற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். நான் வன்முறையை கையில் எடுத்தா நிலைமை மோசமாகும். எனக்கு புரியுது செம்பாய், எங்க 2 பேர்ல யார் வன்முறையில ஈடுபட்டாலும் கடைசியில காய போறது யாரா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தான் போக போறாங்க. சோ நீங்க என்ன அடிச்சாலும் அதுதான் நடக்க போகுது. அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். சோ எல்லாமே நோக்கத்தோட தான் பண்ற போல. சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஹீரோ உணர் பக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சைட்ல யாரோ அங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்தை கவனிச்சுட்டு அடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க சண்டையை ஆரம்பிப்பான். வேற லெவலா கும்பு கரத்துல காம்ப போறாங்க. வந்த உடனே ஹீரோ உன பக்கம் ஷார்ட் கொடுக்க மாட்டான், காமிப்பான். அதுக்கே அவ பயந்துருவா. இந்த ஒரு அடி அவன் மூஞ்ச உடைச்சி உன்னை மயக்கமாக்குற நிலைமைக்கு போகும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் செம்பாய். நீங்க இதுல ஃபைட் பண்ணலன்னா கண்டிப்பா நிலைமை மோசமாக்கும்ன்றது மட்டும் மறந்துடாதீங்க. என்ன ஃபைட் பண்ணாம உங்களை என்னால தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் என் கூட ஃபைட் பண்ண முடியாம இதை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. திரும்பி அட்டாக் பண்ண ஹீரோ திரும்பியும் கண்ணத்துல ஒரு பஞ்சு கொடுத்ததுக்காக கை காமிக்க, இந்த 2வது அடி உன்னுடைய தாடைய உடைக்கும். இதோடைய முடிவுல நீ மயக்கம் ஆயிடுவேன். நீங்க நல்ல கான்பிடென்ட்ல இருக்கீங்கிறது எனக்கு தெரியுது செம்பாய். ஆனா நான் இதுல பின் வாங்க மாட்டேன். நானும் ஒன்னு ஃபைட் பண்ணு ஜெயிக்கட்டுமா? அது உங்களால முடியுமா? ஃபர்ஸ்ட் என்னால முடியாது அந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபைட் வேற லெவலா இருக்கும். அப்ப அவ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்பா, செம்பாய் நீங்க என்ன காயப்படுத்தாம எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா நான் உண்மையான ஆளே கிடையாது. நீங்க நினைக்கிற நனசேவே இல்லை. நான் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபைட்டிங்ல உங்களை என்னால ஜெயிக்க முடியாது. ஆனா பறந்துகிட்டு அடிச்சா அதுக்கப்புறம் அவ ஃபைட் பண்ணுவா பாருங்க. ஹீரோ பார்த்துட்டு, உண்மையிலே யார் நீ? நான் வந்த இடத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கினாதான் அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு பிளேஸ்ல இருந்து வந்திருக்கேன். என்ன பிளேஸ் அது? அது ஒரு டார்க்கான பிளேஸ். நான் ஒன்னும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கன்னு சொல்ல வரல செம்பாய். என் வாழ்க்கையில அவ்வளவு வழிக நான் அனுபவிச்சிருக்கேன். நான் நனசே கிடையாது. இப்ப உங்க முன்னாடி நிக்கிற பர்சன் யார் தெரியுமா? மாட்சுயோ ஈச்சிரோ. மாட்சோ ஈச்சிரோவா? எந்த ஆளோடைய பையனை கொன்ன உங்க அப்பாவோ அந்த பையன் தான் இந்த பொண்ணுடைய உடம்பை எடுத்திருக்கேன். உன்னை தோக்கடிக்க தான் நான் வந்திருக்கேங்க. ஹீரோ இதை கேட்டுட்டு, ஏய் காமெடி பண்ணாத. என்ன அந்த இறந்து போன ஒருத்தன்ல இருந்து ஆவி இந்த பொண்ணுக்குள்ள பூந்து என்ன பழி வாங்க வந்திருக்கேன். சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டு சும்மா கலக்கலா இருக்கும். உங்களை தோக்கடிப்பேன், உங்களை தோக்கடிச்சு தருவேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. அந்த ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தா எல்லாத்துலயுமே ஹீரோ திரும்ப ஒரு ஆட்ட கூட பண்ண மாட்டான். எல்லாத்தையுமே தடுத்து தான் இருப்பான். எனக்கு புரியுது எவ்வளவு மன வழியில நீ இருக்குன்றது. நினைச்சே உனக்கு ஒன்னும் மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. உன்னை யாரோ ஒருத்தங்க மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அதுல இருந்து நீ தான் வெளியே வரணும். அப்ப நான் இங்க எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? உன்னுடைய அனதர் பர்சனாலிட்டியை கிரியேட் பண்றதுக்காகவே ஒரு சூழ்நிலையை ஃபோர்ஸ்ஃபுல்லா உனக்காக உருவாக்கி இருக்காங்க. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும்ன்றதுக்காக இது எல்லாமே செட் பண்ண ஒரு செட்டப் தான். அப்போ நான் யாருன்றதை நிரூபிக்க உங்களால அதுக்கான ஆதாரத்தை இந்த இடத்துல கொண்டு வர முடியுமா? நான் எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையை நிரூபிக்க முடியுமா? அதுல இருந்து வெளியே வரதுக்கான கேப்பபிள் உனக்கே இருக்கு. அதுக்கான ஆதாரமே உனக்குள்ளதான் இருக்கு. இல்ல நீ ஏதோ ஏமாத்துற, போய் சொல்ற. நான் மாட்சு தான், நான் மாட்சு ஈச்சிரோ தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நனசே இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான். நான் சொல்ற உண்மை என்னன்றதை ஃபர்ஸ்ட் யோசிப்பா. உனக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கேரக்டரை வெளியே தேத்து உனக்கான உண்மையான ஒரு பாடி இருக்கு, ஆன்மா இருக்கு. அதுதான் அந்த நனசே. அவ மட்டும் தான் நீ. உனக்குள்ள வேற யாரும் கிடையாது. அது வெளிக்கொண்டு வரதுக்கான வார்த்தையை தானே இன்னொரு ஆளுன்னு சொல்ற. அப்படி எல்லாம் கிடையாது. சரி அப்போ நீ வந்து மாட்சையாவுடைய கோஸ்ட் உன்னை ப்ராசஸ் பண்ணிருக்கன்னு நீ சொல்றியா? அதை நம்புறியா பஸ் நீ? ஆனா என்னால அது நினைச்சு கூட பார்க்க முடியல நானே. நீ அப்படிலாம் நம்புவேன். ஏன் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான கிட்ட இருக்க. இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீ பண்ணணும்ன்றதுக்காக தான் உன்னை இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இதோடைய முடிவுல நீ சாகணும். அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. இப்ப சொல்லு, உனக்கு உண்மையிலேயே வந்து நீ என்ன வெளியே தேத்தணுமா இந்த ஸ்கூலை விட்டு? இது மூலியமா நீ விக்டிமாவ. எங்க பாரு, உன் துணி எல்லாம் கசக்கிட்டு இருக்காத. ஏன்னா இங்க நமக்கு வேற எந்த விதமான ரிசோர்ஸும் இல்ல. சோ அதனால வா கிளம்புவோம். இது கேட்ட அவ அங்க அழ ஆரம்பிப்பா. அப்போ நான் தான் நனசேவா. அப்போ அந்த ஈச்சிரோன்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிப்பா பாருங்க. கத்தி அந்த இடத்துல மழை ஜோன்னு பெய்யும். அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம யகாமியை வந்து நம்ம கோஷிடாவை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். என்ன யகாமி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட கேட்ட, ஹெல்ப் கேட்ட, நீ எதுவும் வந்தாலும் நான் உனக்காக பண்றேன் சொல்லு. இவன் என்ன பிளான் போடுறான்னா, எங்க பாருங்க செம்பாய், இந்த இடத்துல வந்து அயனகோஜியும் நனசேவும் 2 பேருமா சேர்ந்து ஃபைட் பண்ண போறாங்க. சோ அந்த ஒரு ஃபைட்ல நிலைமை ரொம்ப மோசமா போக போகுது. இதை கேட்ட அவ ஷாக்காவா, என்னது கிளாஸ் 1 டீல இருக்கிற அந்த நனசேவா, அவ எதுக்கட அவன் கூட போயிட்டு ஃபைட் பண்ண போறான்? இதை போயிட்டு எதுக்காக தேவையில்லாம என் கிட்ட சொல்லிட்டு இருக்க? செம்பாய் அதுக்கு தான் உங்களை வர வச்சனே. நீங்க எனக்காக ஒளிஞ்சிருந்து அவங்க ஃபைட் பண்ற விஷயத்த இந்த பேட் மூலியமா போட்டோ அப்படி இல்லைன்னா வீடியோவா எடுத்து கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை
உங்களால அதை பக்குவமா பண்ண முடியும் பக்காவா, ஆனா என்னால முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். நான் எதுக்கு பண்ணா நீயா பண்ணலாம்ல, அதான் சொன்னேனே நான் ஒரு பையன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய செம்பாயா இருக்க நீங்க ரொம்ப பக்காவான ஆளுன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க இதெல்லாம் சரியா பண்ணுவீங்க. நீங்க இந்த டேப்லெட்ல மட்டும் அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நல்ல எவிடன்ஸ் கிடைச்ச பிறகு இந்த விஷயத்தை பண்ண உங்களுக்காக வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாராட்ட தெரிவிச்சுன்னு எதாவது ரிவார்டு கொடுப்பாங்களே, உங்களால முடியும் கோஷிடா செம்பாய் போங்க அப்படின்னு இவன் உன பக்கம் அவளை பயன்படுத்திக்க ஆரம்பிக்க அவ உன பக்கம் பைத்திக்காதே. சரி எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அதை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவ ஏர்பாட்ஸ் மாட்டிக்கின்னு அவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே திசையை கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கான். போற வழியே பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து வாயை போத்துறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செம்பாய், எந்த விதமான சவுண்ட கொடுக்காதீங்க. நீங்க அயனகுச்சி செம்பாயும் அப்புறம் நனசேவோடையும் சண்டையை வேடிக்கை பார்க்க போறீங்களா இல்ல அதை வீடியோ எடுக்க போறீங்களா? அதுக்கு தானே வந்து எனக்கு நல்லா தெரியும் செம்பாய். அமேசாவா நீங்க என்ன பண்ற? நான் சும்மா இந்த வழியா போயிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து என்னடா செடியில ஆசிரியர் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க. அப்படியா, நான் சும்மா ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிக்கிறா. ஓ ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா மட்டும் ஒண்ணு கொடுப்பா. என்னடி பண்றேன், இந்த மவுண்டன்ஸ்ல தனியா இந்த மாதிரிலாம் யாரும் ரெஸ்ட் ரூம்காகலாம் வரமாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். அப்படியாப்பட்ட பயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்கன்னா என்ன முட்டாள? அதுவும் என்ன கையில டேப்லெட்லாம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க, காதல வேற ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கீங்க, என்ன முட்டாள? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வர்றதுக்கு என்ன சொல்றேன்? ஏன் மேல ஏன் சந்தேகப்படுறேன்? நான் எதுவும் வரலையே. இந்த தேவையில்லாத மாஸ்க் போட்டு நடிக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு 2 கேரக்டர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வெளிக்கொண்டு வரட்டா அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிப்பாடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இங்க யாரும் கிடையாது. ஜென்டலா தான் அடிக்கிறேன், ஆனா வலிக்காது. என்னடி பண்ணிருக்க? எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு உன பக்கம் அடிக்கிறதுக்கு வர. ஆனா திருப்பி அவருடைய சுயரூபத்தை காமிச்சு தடுப்பா பாருங்க. என்ன மன்னிச்சிடு, நீ சடனா அடிச்சதுனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா நல்லா மாஸ்க போட்டு விளையாடுறீங்க கோஷிடா செம்பாய். என்ன விட என்ன உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்ன்றத மறந்துட்டீங்க போல. என்னதான் நீங்க பார்க்க அழகா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு மோசமான மாஸ்டர் இருக்குன்னு நல்லாவே தெரியும். இப்ப நான் உங்களை அடிக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே தத்துக்கான வேலை எதுனா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா நீங்க மட்டும் அந்த வேலையை பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் போயிட்டு உங்களுடைய டார்க் சீக்ரெட்டை, அதாவது உங்களுடைய மிடில் ஸ்கூல் டேஸை பத்தி எல்லாத்தையுமே சொல்லுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு. இந்த இடத்துல உங்களால அதுக்கப்புறம் இருக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் தான் சொன்னேனே உங்களை பத்தி எல்லாமே தெரியும். நீங்க அயனகோஜி செம்பாய் கிட்ட பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கூட எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இதுல ஸ்பெஷலானவ தெரியுமா? எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுல நான் எல்லாத்துலயும் தப்பிச்சிருவேன். உனக்கு என்னடி பிரச்சனை? இதுல பிரச்சனையா? நான் இங்க வந்ததே என்னுடைய அயனகோஜி செம்பாயை காப்பாத்ததான். அவங்க இங்க தான் இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவரை நீங்க எப்படியாச்சும் இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியே தத்துக்கான வேலையை பாக்குறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏண்டி அவ்வளவு கவலை அவங்கள? ஆமா, அவரை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவாங்க? ஏன்னா என்னுடைய அயனகோஜி செம்பாய் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவர். என்னடி பேசுற? உனக்கு பிடிச்சிருக்க? அவனை எப்படி சாதாரணமா பிடிச்சிருக்குன்ற மட்டும் கேட்கிறேன். அவரை நான் லவ் பண்றேன். அவர் எனக்கு மட்டும் தான். அவர் மாதிரியான ஒருத்தரை இது வரைக்கும் யாரையும் நான் பார்த்ததே இல்லை. அது எப்படியாப்பட்ட லவ்னா வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவுதான் விஷயம். இன்னொரு பக்கம் கோஷிடா மண்ணை தூவிட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ண. பட் இருந்தாலும் அந்த ட்ரிக்கையும் தடுத்துருவா. அயனகோஜி வந்து எக்ஸ்பெல் ஆனா எந்த விதமான கவலையும் எனக்கு கிடையாது. எதுக்காக முட்டாள்தனமா இப்படி பேசுறீங்க? அவர் உங்களுடைய கிளாஸ் தானே. உங்களுக்கு அவரை பிடிக்காதுன்ற காரணத்துக்காக அவருக்கு எதிராக நீங்க இப்படி எல்லாம் பண்றது என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க பண்ற இந்த கபட நாடகத்தை காட்டிலும் நான் உங்களை விட நல்லாவே பண்ணுவேன் கோஷிடா செம்பாய். ஆனா அதெல்லாம் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாம் இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு கூட தாங்க மாட்டீங்க. கண்டிப்பா நீ பண்ற விஷயத்தினால என்ன பாதிப்புகள் பின்னாடி வரும்ன்றது உனக்கு தெரியல. விட மாட்டேன் உன்ன. என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். பிரச்சனையில மாற்றத்துக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சரி ஓகே, என்னுடைய லிட்டில் டர்ட்டி பீச். நீ உன்ன எல்லார்கிட்டையும் கெத்தா காமிச்சிக்கிறதுலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொஞ்சமாச்சு என்னுடைய அயனகோஜி செம்பாய் கிட்ட நெருங்கணும்னு நினைச்சுன்னா அவளை உன்னை சும்மாவே விட மாட்டேன். அவ திடீர்னு பார்த்தா கீழே இருக்கிற கல் எடுத்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. செம்பாய் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, என்ன இதெல்லாம் பழையிட்டு இருக்கு. அது என் கிட்ட வேலை செய்யாது. போயிட்டு வரணும் சொல்லிட்டு அவ கிளம்ப. அவ திரும்பி அடிக்கலாம்னு நினைச்சு அடுத்த செகண்டே பார்த்து திருப்பியும் போட்டு அடிப்பா. நான் தான் சொல்றேனே செம்பாய், நீங்களாம் என் ஈடுக்கு வரமாட்டீங்க. நீங்களாம் பழைய ஆளு. இந்த ட்ரிக் எல்லாம் என் கிட்ட வேலை செய்யாது. உங்க சீக்கிரட் எனக்கு தெரியும்ன்றதை மறந்துட்டீங்களா? பொறுமையா டைம் இருந்தா என்ன தோக்கடிக்குது அப்படின்றத யோசிச்சு வைங்க. ஸ்கூலுக்கு வந்த பிறகு அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி போயிட்டு வரேன். நான் இப்ப அயனகோஜி செம்பாய் கிட்ட தான் போறேன். பாய். அப்புறம் போத்து முன்னாடி நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து அயனகோஜி செம்பாயை வந்து இதோடைய முடிவுல எக்ஸ்பெல் ஆகிறதுக்காக பாக்குறீங்களா? அவனை தள்ளுறனோ இல்லையோ, ஆனா உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். கோஷிரா செம்பாய் ட்ரை பண்ணுங்க பாப்போம். எல்லாம் அப்புறமா வாயு உதார ஆயிட போகுது. கோஷிரா அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிட்டு நான் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் உன பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஈச்சினோஸே அவருடைய வாட்ச் பார்த்தா இப்ப செயல் அடைஞ்சு பார்த்தா அது டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ வேற ஒரு குரூப் கிட்ட வரும்போது என்னுடைய வாட்ச் இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்ல, ஓ கல்லுல பட்டு உடஞ்சிச்சான். இப்போ நான் என்ன பண்றது? இப்போ நிலைமை மோசம் தான், நம்ம ஸ்வைப் பண்ணிக்கவும் முடியாது ஒருத்தர் மட்டும் ஒருத்தர். வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. சரி ஓகே, இப்போ இது நிலைமை நம்மளால தோக்க முடியாது. அதனால நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வழியை கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் நான் இன்னொரு வாட்சை டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்றேன். இருந்தாலும் ஈச்சினோஸே ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திக்காத. எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் டிராப் அவுட் ஆகவே மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இங்க வந்து குத்துமதிப்பா வந்திருப்பா. வாட்சோடைய உதவி இல்லாமே எதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் அப்புறமா பார்த்தா திடீர்னு சில பேர் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிற விஷயத்த கவனிப்பா. அதான் பார்த்தா டீச்சர்ஸ் அங்க சேர்மேன் இருக்காரு, அப்புறம் ஷீபா சென்சேவும் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் பேசக்கூடிய விஷயம் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி தர வகையில் அவள் இருக்கும். ஏன்னா அவங்க பேசுற விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவை அடுத்த கட்டமா எப்படியாச்சும் எக்ஸ்பெல் பண்ணணுன்றதுக்காக அடுத்த கட்டமா அவர் 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல நிறைய பேர் இந்த இடத்துல இறக்கி விட்டுறதுல அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதோடைய ஒரு கட்டமா இன்னைக்கான அந்த வேலை நடந்து முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஒயிட் ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது இன்னொரு பக்கம் ஈச்சினோஸ் இதை கேட்டு என்ன இவங்க
பேசிட்டு இருக்காங்க. இதோட முடியல பார்த்தா அயனோகோஜி அவங்க வெளியே தத்த போறாங்க தெரிஞ்சுக்கிற விஷயத்த கேட்ட உடனே அவன் அதிர்ச்சியாவ திடீர்னு அவன் அசைற சவுண்ட் கேட்ட உடனே அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. இதை பார்த்தாவ இவங்க கிட்ட இருந்த வேலைக்கு அவதான் சொல்லிட்டு ஓட ஆரம்பிப்பான். அந்த டைம் அவளுடைய பேக்கையும் கீழே போட்டு ஓடுவான். ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் திடீர்னு பார்த்தா கால் தடிக்க கீழே விழுந்து மாட்டிப்பா. நீ ஈச்சுனோசே ஹனோமி தானே, நீ கிளாஸ் 2C தானே, எல்லாத்தையுமே கேட்டுட்டியா, எதுக்கு பயந்து வர்ற, உடனடியா உன்னை கதையை முடிக்க வேண்டியதான் சொல்லிட்டு அந்த சார் ட்ரை பண்ணுவாரு. அந்த டைம் பார்த்தா ஆக்டிங் சேர்மனும் இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு ஷிபா சென்சே, சாரி சார், நீங்க பாருங்க நான் எதுவுமே கேட்கல, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்க, நான் எதுவும் பார்க்கல. எங்க பாருமா நீ அடல்ட்டா வந்துட்டேன், அதனால போய் சொல்றதெல்லாம் பெரிய தப்பு தெரியுமா, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டேன், அது உண்மை உனக்குள்ளேயே இருக்கட்டும், ஆனா எக்காரந்த கொண்டும் அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா நீ சொல்ற அந்த ஒரு உண்மையான விஷயத்தினால வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்றேன், அதோடைய முடிவுல உனக்கு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. கவலைப்படாத, ஒன்னு எதுவும் நான் பண்ண மாட்டேன், அதே மாதிரி உன்னை டிராப் அவுட்டும் பண்ண மாட்டேன், உன்னுடைய மெமரிஸையும் நான் அழிக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? இல்ல சும்மா காமெடி பண்ண பயப்படுத, ஆனா இந்த ஸ்கூல்ல உன்னுடைய கிளாஸ்மேட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறல்ல நீ, சோ கண்டிப்பா நான் வயலன்ஸ்ல ஈடுபட மாட்டேன். ஆனா வாய்ப்பு இருந்துச்சுன்னா உன்னுடைய கிளாஸ்மேட்டை ஒவ்வொருத்தரையா இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புவேன். அது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுன்னா நீ யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அதுதான் உனக்கு நல்லது. ஆர்பர் இங்க பக்கத்துல தான் இருக்கு, நீ போயிட்டு உனக்கு தேவையான விஷயத்த வாங்குறதுனா போய் வாங்கிக்கோ. உடனே பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு போவா. அவ ஓடிட்டு இருக்க உன்னோட பக்கம் ஷீபா செஞ்சவோ, என்ன சேர்மன் இப்படி சொல்லிட்டு அவளை விட்டுட்டீங்க, கண்டிப்பா அவங்களுடைய கிளாஸ்மேட்டை காப்பாத்துறதுக்காக அவ யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை காமிக்க அவன் உன்னோட பக்கம் என்னன்னா எதுக்கடி தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், என்னதான் ஆச்சு அதுக்கு முன்னாடி சொல்லு. செம்பாய் உண்மை என்னன்னா நான் மாட்சுயா ஈச்சுரோக்காக பழி வாங்க வந்தேன், அதுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கே வந்தேன். நான் கிண்டர் கார்டன் மிடில் ஸ்கூல்ல படிக்கும் போது என்னை விட ஒரு வயசு பெரியவன், அவனை மட்டும் தான் எனக்கு இந்த உலகத்துல நல்லா தெரியும், என்னை விட எல்லாத்துலயும் அவன் பெட்டரானவன், அவன் தான் என்னுடைய ரோல் மாடலே. அது மட்டும் இல்லாம செம்பாய் அவனுடைய அப்பா தான் உங்களை ஒயிட் ரூம்ல இருந்து தப்பிக்க வச்சதே, ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்தையுமே இழந்தாங்க. முதல்ல அவனுடைய எஜுகேஷனை இழந்தான், அடுத்தது அவனுடைய அப்பாவை இழந்தான், அதுக்கப்புறம் நான் அவனை சிரிச்சே பார்க்கல எப்பவுமே. ஆனாலும் அவன் சொன்னான் எந்த ஒரு வகையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் ஏன் கண்ணு முன்னாடியே அப்படின்னு அவன் சூசைட் பண்ணின விஷயத்தை ஹீரோ கிட்ட அவ சொல்லவும், எங்க பாரு நினைச்சே உன்னுடைய ஃபீலிங் என்னன்றது எனக்கு சொன்னாலே புரியுது, ஸோ நீ அதை திரும்ப நினைச்சு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எத்தனை முறை நீ நினைக்கிறியோ அதே நினைப்பதான் திரும்ப வரும். ஸோ அப்போ இது ஒரு வாய்ப்பை வச்சுதான் அதுக்கப்புறம் சேர்மன் ஒன்று கான்டாக்ட் பண்ணறா. ஆமா, இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவர் என்ன கான்டாக்ட் பண்ணி அவரு சொன்னாரு ஈச்சுரோவுடைய லைஃப் அழிச்சதே யாருன்னா நீங்க தானே, அவர் அதனாலதான் அப்புறம் அந்த ஸ்கூல்ல என்ன ஜாயின் பண்ண வச்சு உங்களை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணாரு. இந்த வேலையை மட்டும் நான் பண்ணிட்டேன்னா என்னுடைய அப்பாவை அவர் பார்க்க முடியும்னு சொன்னாரு. அப்புறமா தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கினேன், என்னையும் நானே மாத்திக்கினேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல செம்பாய், கண்டிப்பா இதோட முடியல, நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வெளி உலகத்துல யாருமே தெரியாது, யாரை நம்புறதுன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கை அழிய போகுதுன்னு மட்டும் தெரியுது. உடனே பார்த்து ஹீரோ அவகிட்ட போயிட்டு நானே உன்னை என்னை அழிக்கிறதுக்காகவே முழுமையா உன்னை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த பழி வாங்குறதும் அது ஒரு கணக்கு தான். பழி வாங்கிட்டா மட்டும் நீ அடுத்த கட்டமா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு நீ அதை பண்ணலனாலும் உனக்கு ஸ்கூல் லைஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து இங்க நல்லாவே ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். சோ இன்னும் உனக்கு நிறைய நாட்கள் இருக்கு. என் ஃபாதர் நினைச்சாலும் உன்னை இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, நான் உன் கூடியே இருக்கேன். நீ விருப்பப்பட்டா நீ சுயநலமா நினைச்சா கூட என் கிட்ட உதவி பண்ண சொல்லி கேட்டினா நான் கண்டிப்பா பண்ண தயாரா இருக்கேன். ஏன்னா அந்த ஒயிட் ரூம்ல இருந்து என்ன தப்பிக்க வச்சேன் அவனுடைய அப்பாவுக்காக நான் இதை பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு விஷயத்த பண்ண, இந்த விஷயத்துல இருந்து தான் தப்பிச்சு மொத்தமா எல்லாத்தையும் மாத்த போறேன். அதுக்கு உன்னால உதவி பண்ண முடியுமா? எனக்கு என்ன சொல்றீங்க செம்பாய்? நான் கண்டிப்பா உதவி பண்றேன் உங்களுக்கு. இவளுக்கு உதவி பண்ண அந்த ஆளும் நானுமே ஒரே மாதிரியான நிலைமையில தான் இருந்திருக்கும், ஆனா பாதைகள் தான் வெவ்வேறு விதமா இருந்திருக்கு. இவளையும் நான் விட முடியாது. சோ இவளும் ஏதாச்சும் ஒரு வகையில எனக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பா இவளை எனக்கான ஒரு சிப்பாயா நான் பயன்படுத்திக்க ஆசைப்படுறேன், அதுக்குன்னு இவளை நான் கைவிட போறது இல்லை அப்படின்னு ஹீரோ உன பக்கம் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா பதற்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க மரக்கட்டை எடுத்து அவங்களை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. சோ அதோட இந்த இடத்துலயே இந்த எபிசோட் 10, 11, 12 முடிக்கிறானுங்க. கண்டிப்பா வந்து வேற லெவலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ லேட் ஆனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை ஏன்டா இப்போ வெறியா இப்போ போட்டுங்கிறேன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா தமிழ் டப் வந்துச்சு. அந்த தமிழ் டப்பை பார்த்தேன் பாருங்க. ஆக்சுவலி வந்து தமிழ் டப் நான் அது சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த அனிமையை வந்து ஃபர்ஸ்ட் நான் இதுல ஜாப்பனீஸ்லயே பார்த்தேன். அடுத்த சீசன் வரும்போது சரி ஃபர்ஸ்ட் சீசனை திரும்பி ரீகால் பண்ணணுன்றதுக்காக ஜாப்பனீஸ்ல ஒரு முறை பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்லயும் ஒரு முறை பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸ் டப்பை விடவும் இங்கிலீஷ் டப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமா பண்ணிருப்பாங்க. என்னடா ஜாப்பனீஸுக்கு சப்போர்ட் பண்ணாம இங்கிலீஷுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். டப்பிங்னா அப்படி பண்ணிருப்பானுங்க இங்கிலீஷ்ல, அதுக்குன்னு ஜாப்பனீஸை குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா வந்து அவங்களும் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த அனிமைக்கு மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் டப்ல நிறைய அனிமையில போய் பாருங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தாவே நல்லாவே பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அனிமையை நான் இங்கிலீஷ்லயும் பார்த்திருக்கேன், ஜாப்பனீஸ்லயும் பார்த்திருக்கேன், அதுவும் ஒவ்வொரு சீசன் ரிலீஸ் ஆகும் போது. ஸோ மேபி நான் ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேன் இந்த சீரிஸை. ஸோ அதெல்லாம் வச்சு சொல்றேன், இந்த அனிமையில ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் வேற லெவலான கேரக்டர். ஸோ இந்த அனிமைக்குன்னு பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பு அப்படி எப்படி பண்ணணும் தரமா இருக்கும்னு ஒரு நினைப்புல நானும் போய் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்ல ஹீரோவோடைய அந்த பேசுற விஷயம் இருக்கும் பாருங்க, அதாவது அவனுடைய இந்த உலகத்தை பத்தின புரிதல். அப்பா சாமி என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. என்னடா சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மட்டமா தான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்குன்னு வந்து டப்பிங் பண்ணவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த வாய்ஸை டப் பண்ணவங்களுக்கு மேல என்ன குறை சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க காசு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிட்டு போறாங்க. ஸ்கிரிப்ட்லயும் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் வாய் அசைவெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு இடத்துல மேட்ச் ஆகவே இல்லை. அதே மாதிரி ஒரு கேரக்டருடைய அந்த வாய்ஸ் டெப்த் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். பட் ஆனா தமிழ் டப்ல பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு பாஸ்தா உடனே சொதப்பிட்டானுங்க.
ரெண்டாவது கோயஞ்சிலாம் பார்க்க என்னவோ 60-70 வயசு இப்போ கலவை மாதிரி பேசுற மாதிரி இது வாய்ஸ் பார்த்ததுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கோஷிடாவுடைய வாய்ஸ் ஏதோ சரி, பாய்ஸோடைய வாய்ஸ் தான் இப்படி இருக்குன்னா ஃபீமேல் கேரக்டருடைய வாய்ஸ் எல்லாம் பரவாயில்ல, அவங்களுடைய வாய்ஸ் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆச்சுன்னு சொல்லலாம். என்னடா அவங்களுக்கு குறை இல்லையா? குறை இருக்கு, குறை இல்லாமலாம் கிடையாது. ஆக மொத்தத்தில் தமிழ் டப்பு சொதப்பி வச்சிட்டானுங்க. ஸோ அந்த ஒரு கடுப்புல தான் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன். என்னதான் தமிழ் டப்புல ரிலீஸ் ஆனாலும் என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஏன்னா எனக்கு அதை பார்த்த உடனே மனசு கேட்கல, சரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் அவங்கள பார்த்த உடனே தோணிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், இப்போ எதுக்காக அதை ஒரு மூவியா பண்ணி நம்மளுடைய சேனல்ல போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி நிறைய பேர் அந்த சீரிஸை பார்த்துட்டீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ ஒரு யோசனையில உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் அனிமேவுடைய மற்ற சீசன்ஸையும் உங்களுக்கு வீடியோவா வேணுமானு. ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்றதை பொறுத்து கண்டிப்பா நான் அதையும் ஒரு நாள் உங்களுக்காக வேற லெவலா இறக்குறேன் நம்மளுடைய மூவி சேனல்ல. அது என்னுடைய ஒப்பீனியனை நான் போடலான்றது. ஆனா நீங்க விருப்பப்பட்டு பாக்குறவங்க ஒருத்தங்க இருக்கீங்களா? ஸோ நீங்க தான் சொல்லணும் நம்ம போடலாமா வேணாமான்னு. ஸோ நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் விட்டுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. வேற ஏதாச்சும் அனிமே கூட நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இல்லை போடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் போடுறேன். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடுறேன். அதிக கமெண்ட்டும் அந்த கமெண்ட்டுக்கான லைட்டும் அதை பொறுத்து தான் முடிவாகப்படும். இதை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இவ்வளவு நேரமா. ஸோ இதுக்கப்புறமா இந்த சீசன் போற சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.